குண்டலினி சக்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மோட சுக்லம் இருக்கு இல்லையா, அந்த சுக்லத்தை வந்து விழிப்புணர்வு செய்ய வைக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஆசைகள் அறவே வந்துட்டு குறைக்கணும். சரியா? பற்று கொஞ்சம் குறைக்கணும். பற்று இருக்கணும், எல்லாத்து மேலே பற்று இருக்கணும். அந்த பற்றை நமக்குள்ள கட்டுப்படுத்தி இருக்கணும். இந்த எல்லாமே நமக்குள்ள கட்டுப்படுத்தி இருந்தால் குண்டலினி சக்தி விழிப்படைய ஆரம்பிச்சிடும். சரியா? அந்த குண்டலினி சக்தி ஏழ ஆரம்பிச்சதுன்னா அது வந்துட்டு எந்த இடத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த சுக்லம்ன்றது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நெற்றி புருவ மத்தியில் வந்து நிற்கும். ஏன்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நம்ம நேராக அப்படி மேலே பக்கம் வந்து நிற்காது. சரிங்களா? நமக்கு கபாலத்துக்கு நடுவில் வந்து ஒரு குறி இருக்கும். அதுக்கு நேராக வந்து அந்த இடத்துல நிற்கும். சரிங்களா? ஏன்னா அது உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து இதை ரொம்ப பேர் வந்து குண்டலினி சக்தி வந்து சர்வனே வரும், இதை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்றாங்க. குண்டலினி சக்தி வந்து இயற்ற விதம் வந்து நம்ம முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து அந்த குண்டலினி ஆகப்பட்டது விழிப்படைகிறது. அந்த வழியாக நாம் வந்து ஒரு கணம் கூட நம்ம சிந்தனை மாறாமல் இருக்கும். அப்போ தான் வந்து அந்த சுக்லம் என்ன பண்ணுன்னா விழிப்படைஞ்சு மேலே ஏறும். மேலே ஏறும்பொழுது அந்த தண்டு வழியாக சிறிது சிறிதாக ஒரு ஆறாக இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் உடைச்சிக்கிட்டே வரும். ஆதாரங்கள் அத்தனையும் உடைச்சி வழி கொடுத்துட்டே வந்துட்டு நம்மோட சுழை முனைக்கு வந்துட்டு நீங்கள் புருவ மத்தியில் வந்து நிற்கும். அந்த புருவ மத்தியில் நிற்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேருக்கு வந்துட்டு சுய சிந்தனைக்கு வந்தவங்களும் உண்டு, சுய நினைவு இல்லாமல் போனவங்களும் உண்டு, புத்தி பேதலிச்சு போனவங்களும் உண்டு. அது மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. நீங்கள் வந்து கவனிச்சுக்கலாம். நிறைய பேர் ஒன்று வந்து தியானத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தியானம் பண்ணும்பொழுது அந்த குண்டலினி சக்தி விழிப்புணர்வு அடையும். அப்படி அடையிறதுக்கான வழிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம யோகா பயிற்சி செய்யணும். நம்ம குண்டலினி சக்தியை வந்து விழிப்படைய வைக்கணும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளை மீறி நம்ம அந்த சக்தி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா குண்டலினி சக்தி ஏறுறதுனாலுமே வந்து நிறைய பேருக்கு அது வந்துட்டு நன்மையானு கேட்டால் நிறைய ஆபத்துலேயும் முடிஞ்சிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். குண்டலினி சக்தி இப்போ ஏறிட்டு இருக்கு, நாம் உட்காந்து ஏற்றிருக்கோம் அப்படின்னா தன் நிலை அறியாமல் குண்டலினி சக்தி ஏற்றவே கூடாது. நம்ம குண்டலினி சக்தி ஏற்றும் போது தன்னையும் நினைவுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ குண்டலினி சக்தி ஏற்றும் போது தன் நினைவுக்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா, வெறும் குண்டலினி சக்தி ஏற்றணும்னு உட்காந்தா தன்னை மறந்துடுவாங்க. தன்னை மறந்துட்டா இந்த குண்டலினி சக்தி கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா எந்த சிந்தனையில் போனாலும் அந்த சிந்தனை தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டே இருந்தால் திரும்ப வருவாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அது கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும். நீங்கள் என்ன தட்டினாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் குண்டலினி சக்தி ஏறிடும். ஆனால் தேடலானது அவங்களுக்கு கிடைக்காது. அந்த தேடல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த தேடல் நமக்கு தேடி வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யோகா பயிற்சி செய்யணும். இந்த யோகா பயிற்சி செய்யறதுனால பிராணாய பயிற்சி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இந்த பிராணாய பயிற்சி தான் நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க குண்டலினி சக்தி ஏற்ற பொழுது அது ரொம்ப முக்கியமாகும். சரியா? நம்ம பிராணாய பயிற்சியை நம்ம செய்து அதை பழக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நாம் யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் தன்மையை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய நிலையை மீறி செயல்படுத்தக்கூடாது. நம்ம சிந்தனைக்காக செயல்படுத்த வேண்டும் இந்த யோகா பயிற்சின்றது. சரிங்களா? பிராணாய பயிற்சி, யோகா பயிற்சி. சரிங்களா? இந்த யோகா பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்மளோட உடலை வந்து தன்மைக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்து இந்த பிராணாயம் வந்து நம்மளை நினைவூட்டிகிட்டே இருக்கும். அப்போ நினைவூட்டிகிட்டே இருக்கும்போது தியானமும் சேர்த்து செய்யணும். இந்த தியானமும் சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு அந்த குண்டலினி சக்தி தன்னால் விழிப்படைஞ்சு ஏறி நம்மளோட மத்தியில் வந்து நிற்கும். சரிங்களா? புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். சரிங்களா? அது முழுக்க வேலை செய்யணும். நம்மளை சுற்றி அந்த ஒளி வட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பொலிவு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது நாம் என்ன தேடுறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி அதுக்கான நிலையை நாம் அடைய முடியும். சரிங்களா? இந்த குண்டலினி சக்தின்றது இதுதான். இந்த 6ஆம் ஆதாரம் சொல்லணும். இந்த குண்டலினி சக்தி ஏற்றிட்டோம்னாலும் அது ஆறாவது ஆதாரத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா?
இந்த 7வது ஆதாரம்ன்றத வந்து வெட்ட வெளி, அதாவது நம்மள மீறி வெளியே இருக்கக்கூடியது. இந்த வெளியே இருக்கக்கூடியது உள்ளிருந்து அறியலாமான்னு அறியலாம். ஆனால் அந்த வெட்ட வெளியில வந்து நம்ம வந்து போய் அதை தேடணும்னா நம்மளோட இடத்த விட்டு அந்த வடு வந்து வெளியில போயிடும். சரிங்களா? அந்த ஆகாய மார்க்கத்துக்கு போயிடும். வெட்ட வெளியில போயிடும். சரிங்களா? இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா அதை செய்யக்கூடிய 7ஆம் ஆதாரத்தோட முடிச்சுடுவாங்க. இந்த 7ஆம் ஆதாரத்துக்கு போயிட்டு அந்த நிலையை தெரிஞ்சு வெளியில போகாம வந்தவங்கள இருக்காங்க. காலத்துக்கு இருக்கலாம். அந்த குண்டலினி சக்தி ஏற்றிட்டோம்னா அதுக்கான வழிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த உலகத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து 6வது ஆதாரம். இந்த 6வது ஆதாரம்ன்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை தவிர, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், ஊர் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்துட்டு ஆதாரத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் குண்டலினி சக்தியோட அற்புதம். சரிங்களா? இந்த 7ஆம் ஆதாரம்ன்றது வந்து வெட்ட வெளி. சரிங்களா? அந்த ஆதாரத்துக்கு வந்து போயிட்டு திரும்ப வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து கேள்விதான். இந்த 6 ஆதாரம் தெரிஞ்சாலுமே உலகத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையோட சிந்தனையை நமக்குள்ள வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் ஏற்றணும். ஏன்னா வந்து ஒரு பயிற்சியாளர், ஒரு உங்களோட குரு இல்லாத வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையாக குண்டலினி ஏற்றக்கூடாது. ஏன்னா உங்களோட குரு இருந்தாருன்னும் போது உங்களோட நிலையை வந்து அவர் தெரிஞ்சுப்பார். சரிங்களா? உங்களோட குரு இருந்தாருன்னா நீங்கள் ஒரு குருவை வச்சுட்டு இந்த யோக நிலையை பற்றின குரு, இந்த குண்டலினி சக்தி பற்றின விஷயங்களை தெரிஞ்ச குருவை வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு வழியில் இருந்தாலும் நீங்கள் வந்து குண்டலினி சக்தி ஏற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் வந்து அவருக்கு அந்த குண்டலினி சக்தியை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் குண்டலினி சக்தி நீங்கள் ஏற்றிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாருன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களோட அசைவை கண்டே இந்த குண்டலினி வந்து விழிப்படைஞ்சு ஏறிட்டு இருக்கு. இப்போ நாம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எந்த நிலைக்கு போயிருக்காங்கன்றது வந்து அந்த குருவுக்கு தெரியும். சரிங்களா? அந்த குரு வந்து உங்களோட அசைவை பார்த்து அவர் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துருவார். ரொம்ப கவனமான குண்டலினி சக்தி சாதாரணது கிடையாது. குண்டலினி சக்தி ஏற்றும் பொழுது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த குண்டலினி சக்தியை பற்றி தெரிந்த குரு ஆசான் இடத்தில் மட்டுமே நீங்கள் பயிற்சி எடுக்கணும். சரிங்களா? அப்படி பயிற்சி எடுக்கும் போது அந்த குருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட சக்தி எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. உங்களோட நினைவு நாடிகளை கவனிச்சுட்டே இருப்பார். உங்களோட நாடிகளை கவனிச்சுட்டே இருக்கும்போது தெரியும் நீங்கள் குண்டலினி சக்தி அடைஞ்சிருக்கீங்க. இந்த குண்டலினி சக்தி எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தனைக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அந்த குருவுக்கு தெரியும். அந்த குரு திரும்ப உங்களை கொண்டு வந்துருக்காரு உங்களோட இருக்கக்கூடிய சிந்தனைக்கு. சரிங்களா? அதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளுங்க. குருவோட அனுமதி இல்லாமல் நீங்கள் குண்டலினி சக்தி ஏற்ற முற்படாதீங்க. சரிங்களா?